அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். எனக்கு ஆரம்பிக்கும் போதே சிறப்பு தாங்கலை, இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஏன்னா சம்பவம் அந்த மாதிரி இருக்குது. இன்னும் இது இந்த மாதம்லாம் இல்லை, எனக்கு இது பல மாதம் போகும் போல். பார்க்கலாம் எந்த அளவுக்கு நடக்கிறத, நம்மளும் கூட பயணிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரானுக்கான சம்பவம், நான் அதை பற்றி தான் நான் சொல்லியிருந்தேன். நான் என்ன இந்த நடக்கிற சம்பவம்லாம் பார்த்தேன் அப்படின்னா, எனக்கு தமிழ்நாட்டு நினைவுகள் வந்து எனக்கு ஒரு விஷயம் வந்தது. அது என்ன நினைவுகள் வந்தது, என்ன ஃபேக் நியூஸ் எல்லாம் பரவுனாங்க, அந்த ஃபேக் நியூஸை பார்த்துட்டு அமெரிக்கா தரப்பில் என்ன டென்ஷன் ஆனாங்க. உங்கள்கிட்ட போய் நான் பேச்சுவார்த்தை நடத்த வந்தேன்னு என்ன மாதிரி சொல்ல, அவங்க ஈரான் தரப்பில் மற்றொரு அறிக்கை கொடுக்க, மறுபடியும் இது வந்து அதே அந்த பழைய பாணிக்கு வந்து உக்காந்துருக்கிறாங்களே. பட் அதை தாண்டி நடந்த சுவாரஸ்ய தகவல்கள் என்ன, இதில் இஸ்ரேல் வேற விடுங்கப்பா நான் தனியாக போய் தாக்கல் நடத்திக்கிறன்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் வந்து துள்ளி குதிக்கிறார்களே. ஏதோ பெரிய தவறு நிகழ்ந்து விட்டதாக அமெரிக்காவும் சற்று கலக்கமடைந்திருக்கிறது. என்ன தவறு நடந்தது, அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக ஒரு சூப்பரான அப்டேட்டை பார்த்துடலாம். கிளம்பலாமா? ரைட்டு. ஸோ வீடியோக்களை போகிறது முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆலோசனை கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். உங்களுக்கு நடக்கிற நிகழ்வு வந்து உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா, தமிழக அரசியல் நிலவரத்தில் இங்கே டிவிக்கே வந்து பெரும்பான்மை வரல. அப்போ கூட இருக்கக்கூடிய கட்சிகள் கூடலாம் போயிட்டு ஒவ்வொரு கட்சியாக கேட்கும்போது ஃபைனலாக மீதி எல்லா கட்சியும் ஒத்துக்கிட்டாங்க. நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் மட்டும் ஒத்துக்கலை. விடுதலை சிறுத்தைகள் ஒத்துக்கிறதுக்கு முன்பு பலவித கதைகளும் அது இதுன்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருந்தது. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் துணை முதலமைச்சராக போகிறார், அவர் கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு. திருச்சி கிழக்கு கோவில் கிழக்கு தொகுதியில் நிற்கிறார், வன்னியரசு இது மாதிரி ஆகிறாருன்னு பல கதைகள் வந்து அந்த ஒரு 2 நாள் ஃபுல்லாக ஓடிச்சு. இதெல்லாம் மீடியாலாம் என்னென்னா, அந்த சம்மந்தப்பட்ட கட்சிகளும் வந்து விளக்கங்கள்லாம் கொடுக்கல, கொஞ்சம் ஹோல்டு பண்ணாங்க. ஏன்னா ஒரு 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 கொக்கி போடுவாங்க, சப்போஸ் ஒத்துக்குச்சுன்னா இல்லையான்ற மாதிரிலாம் பார்ப்பாங்கன்ற மாதிரியான கதைகள். பட் நான் இங்கே தமிழக அரசியல் பற்றி நிலவரம் பேசணுன்ற எனக்கு என்ன அது இந்த சேனலில் அடியோடு இல்லை. இருந்தாலும் இப்போ இதை சொல்வதற்கான காரணம் என்னென்னா, இதே மாதிரி தான் ஈரான் வந்து தனது லோக்கல் சேனலை வைத்து ஒரு கொக்கி போட்டிருக்காங்க. அப்படியே டக்குன்னு வாங்கப்பா இந்த செய்தியெல்லாம் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கப்பா அப்படின்ட்டு ஒரு 14 பாயிண்ட்டு, இதுதான் நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணிட்டோம், இதுதான் கையெழுத்து போட போகிறாங்க, வர ஜெனீவாவில் சண்டே ஞாயிற்றுக்கிழமை கையெழுத்தாக போகுது அப்படின்னு சொன்ன உடனே ஈரானுடைய ஸ்டேட் டிவியே ஒரு 14 அம்ச கோரிக்கையை வெளியிட்டு ஆல்மோஸ்ட் வெற்றி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அங்கே அமெரிக்காவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. உடனே இஸ்ரேலினுடைய மீடியாலாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ட்ரம்ப் வந்து இந்த இமேஜ்லாம் பாருங்கள், நெதன்யாவோட கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சிட்டாரு, இந்த அளவுக்கு ஒரு அவமானம் தேவையா, முழுக்க அமெரிக்காவுக்கு சாதகமான ஒரு கையெழுத்து ஒப்பந்தத்தில் போட போகிறாங்க அப்படின்றாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஈரான் எதிர்பார்த்ததா, ஒருவேளை ஈரானுக்கு தெரியாமல் அந்த ஒப்பந்தங்கள்லாம் வெளியிடுறாங்களா அப்படின்னாங்கன்னா அது ஊனோஸ். ஏன்னா நான் உங்களுக்கு ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறேன். நான் உடனே இந்த நியூஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்ணுறாரு, எக்ஸ்தலத்தில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு செய்தி வெளியிடுறாரு. ஈரான் ஒரு ஒப்பந்தத்தின் போலி நிபந்தனைகளையும் போலி செய்தி நிறுவனங்களுக்கும் கசிய விட்டதை தொடர்ந்து, இது ரொம்ப முக்கியம். அப்போ அந்த செய்தியை வந்து அவங்க கசிய விட்டுருக்குறாங்கன்றாங்க. ஈரான் வந்து ஒரு கடுமையான எச்சரிக்கையை நான் விடுக்கிறேன், அவர்கள் தங்களை திருத்தி கொள்ள வேண்டும், அதுவும் விரைவாக. இந்த போலி செய்தியை வந்து நாங்கள் ஏதோ ஒத்துக்கிட்ட மாதிரியும் கூடிய விரைவில் நான் வந்து சைன் பண்ணுற மாதிரியும் நீங்கள் வெளியிட்டுறீங்க. அப்படி ஒரு ஒப்பந்தம் வந்து நாங்கள் எந்த நிபந்தனையும் இது வரைக்கும் நாங்கள் வெளியிடவும் இல்லை, எதுவும் சொல்லவும் இல்லை. உண்மைக்கு புறம்பான சற்றும் தொடர்பில்லாத ஒரு சில தகவல்கள் தொடர்ந்து வருது. இவர்களுடன் பழகுவது மிகவும் நேர்மையற்ற செயல், இவர்களுடன் நல்லெண்ணத்துடன் பழகுவது என்ற பேச்சுக்கே இடமில்லை. ஆச்சரியம். மேலும் ஹார்முஸ் ஜலசந்தியிலிருந்து வெளியேறிய இந்திய கப்பல்கள் மீது நேற்று இரவு அவர்கள் நடத்தியது முற்றிலும் முறியடிக்கப்பட்ட ட்ரோன் தாக்குதல், முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இவங்க கூட நான் போய் பழகணும் பாரு, இப்படி ஒரு செய்தியை நியூஸுக்கு சொல்லி அவங்களோட சுய எண்ணத்தை வந்து சோதித்து பார்க்குறாங்களா, அவங்களுடைய உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணத்தை வந்து தூண்டி விட்டு பார்க்குறாங்களா அப்படின்ற மாதிரிலாம் வந்து மனுஷன் காட்டமான ஒரு பதிலில் போட, அதில் ஃபைனலாக ஒரு பிட்டை போட்டார்.
இந்தியாவினுடைய கப்பல் தாக்கல் நடத்தினது ஈரான் தான் அப்படின்னு ஒரு பிட்டை போட்டாங்க. 2 தடவை இந்தியா அங்கே அமெரிக்கானுடைய பொறுப்பு தூதரை சம்மன் அனுப்பி ஃபஸ்ட் டைம் சம்மனுக்கு வந்து ஒரு 45 நிமிஷம் விளக்கங்களை கொடுத்துருந்தாங்க. அடுத்த தடவை சம்மனுக்கு வந்து வரப்போகிறாங்க. இந்த சம்மன்லாம் பார்த்த அமெரிக்கா வந்து ஆளுக்கு முன்ன ஓடி வந்து அதை நாங்கள் நடத்தலை, அது ஈரான் தான் நடத்தியிருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறாங்க. பட் ஈரான் நடத்தினாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு ரைட்டு தான். நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் நான் அடுத்தது போவேன். நான் என்ன காரணம் அப்படின்னா, நம்மளுடைய 3 கப்பல்கள் ஜூன் 8ஆம் தேதி, ஜூன் 10ஆம் தேதி, ஜூன் 11ஆம் தேதி தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. இது 3மே சந்தேகத்துக்கிடமான ஓமன் பக்கத்துலேயும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பக்கத்தில் தான் இந்த தாக்குதலை முழுக்க நிகழ்த்தியிருக்காங்க. இதில் நம்ம செயலர்ஸ் வந்து 3 பேர் பக்கம் இறந்து போயிட்டாங்க. அதில் இன்னும் அதற்கான விசாரணைகள் போயிட்டு தான் இருக்குது. ரைட்டு. ஏன்னா இன்னொரு வரைபடத்தை காட்டுறேன் நான். அது ஈரான் அமெரிக்கா தாக்கல் நடத்துகிறாங்க அப்படின்னா, இந்த தாக்குதல் யார் நடத்தியிருப்பாங்க? அங்கே மாஸ்கோவில் இருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி செய்கிறதுக்காக எப்போ மே மாதம் 15ஆம் தேதி ஆரம்பித்த கப்பலோட பயணம் அப்படியே மத்திய தரைக்கடல் பகுதியாக வந்து இந்த சவுதி அரேபியா இந்த பக்கம்லாம் கிராஸ் பண்ணி அப்படியே இந்த ஏமன் வழியாக வந்து ஃபைனலாக அது நம்ம கப்பலில், அதாவது நமக்காக ரஷ்யா பொறுப்பேற்றுட்டு வர கப்பல் அது. அதில் வேலை செய்கிறவங்க எல்லாமே 70% வந்து ரஷ்யனுடைய சிட்டிசன். எங்கே வந்து இந்தியாவுக்கு லேண்ட் ஆக போது கேமரூன் பகுதி, கேமரூனுடைய ஃப்ளாகை மாட்டிட்டு வராங்க. ரைட்டு. இந்த ஏமன் பகுதி பக்கத்தில் 10ஆம் தேதி யார் தாக்கல் நடத்தினது? ஏதோ ஒரு வகையில் இந்தியாவுக்கு குருடாயில் வந்து இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் இருக்குல்ல, அந்த பகுதியில் வரக்கூடாதுன்ட்டு தாக்கல் நடத்தப்படுகிறது. பட் அதே சமயத்தில் செங்கடலில் இருந்து வந்து அங்கேருந்து வந்த கப்பல் நீங்கள் வந்து ஓமன் பக்கத்தில் வந்து ஒரு தாக்குதல் 10ஆம் தேதி நடத்துறீங்க அப்படின்னா, அப்போ பர்பஸ் வேண்டுமென்றே இந்தியாவுக்கு இந்த பகுதியில் இருந்து எதுவும் கிடைத்து விடக்கூடாது என்ற நோக்கத்தில் அந்த பக்கம் திசை திருப்புவதற்காக யார் நிகழ்த்தினார்கள் என்ற முழுமையான விசாரணை நடத்த வேண்டும். இதில் ஏதோ உள்ளடி வேலைகள் மிக தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவுக்கு கொஞ்சம் கூட வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஏற்கனவே இங்கே விலையேற்றம் அது இது மக்களுக்கு ஏன்னா குரூடாயிலோட ரீச் வந்து பெருசாக இல்லாதனால எந்த நேரத்துலையும் நம்மளுக்கு இல்லாமல் போயிடுமோன்னு அங்கங்கே பேனிக் மோடில் இருக்கிற சமயத்தில் அடுத்தடுத்து 4 கப்பல்கள், எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா 3 கப்பல்னாங்க. 3 இல்லை, நமக்கு வர வேண்டிய அடுத்து ரஷ்யாவுடைய கப்பலை அடித்திருக்கிறார்கள் என்பதும் ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயமே. அது பார்க்கலாம். நம்ம அமெரிக்கா திடீர்னு ஓடி வந்து ஈரான்னு குற்றச்சாட்டு சொன்னாங்கன்னா அப்போ இதை யார் நடத்துனாங்கன்ற கேள்விக்கு பதில் வருகிறதான்னு பார்க்கலாம். இப்போ நான் இதை சொல்லணும்னு நினச்சேன். நான் இப்போ இஸ்ரேல் என்னதுன்னா திடீர்னு ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருடமாக எனது வாழ்க்கையை எதற்காகவே நான் அர்ப்பணித்திருக்கிறேன். ஒருபொழுதும் ஈரானிடம் அணு ஆயுதம் வந்துவிடக்கூடாது என்பதில் நான் ரொம்ப உறுதியாக இருக்கிறேன். அவங்களோட எண்ணம் ஒருபொழுதும் ஈடேறாது. இஸ்ரேலை அழித்து விட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக தொடர்ந்து அணு ஆயுதங்களை தயாரிக்கிற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதை நாங்கள் தடுக்கிறோம், தடுத்து கொண்டும் இருப்போம். நான் இருக்கும் வரை ஈரானுடைய எண்ணம் ஈடேறாது, நிறைவேறாது. அப்படி ஒரு சூழ்நிலை வரும் பட்சத்தில் நாங்கள் எந்த முடிவுக்கு எடுக்கும் தயாராக இருக்கிறோம். நாங்கள் முழுக்க அமெரிக்கா வசம் வந்து ஒப்படைத்திருக்கிறோம். அமெரிக்காவை நம்புகிறோம். ஏனென்றால் ட்ரம்ப் ஃபோன் பண்ணி பேசினாராம், இந்த மாதிரி ஈரான் மீது நாங்கள் தாக்கல் நடத்த போகிறோன்னு சொல்லும்போது நாங்களும் வரணும் போது இல்லை அவங்க ரீசெண்டாக நடந்த தாக்குதலில் உங்கள் மக்கள் சோல்ஜர்ஸ் யாராவது இறந்தாங்களான்னு கேட்டாராம். அவர் இல்லைன்னு சொல்லிட்டாராம். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் கொட்டசாமி, நானே பார்த்துக்கிறேன், ஏன்னா கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சு, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்து, கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் இவர் வந்து சரி போங்க சார் நீங்கள் போய் தனியாக தாக்கல் நடத்துங்கன்னு சொன்னாராம். இப்போ நான் உங்களுக்கு வரேன். அப்படி என்ன அந்த 14 அம்ச கோரிக்கை? ஒட்டுமொத்த தேசமும் வந்து வெடித்தெறிந்திருக்கிறது. ஜேடி வேன்ஸ் அவர்கள் ஓடி வந்து இப்படி ஒரு ஃபேக் நியூஸை அவங்க லோக்கல் சேனலில் அவங்க அரசாங்கம் கொடுத்து தவறான பாதையை திசை திருப்புகிறார்களே, இது நியாயமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஓடி வந்து அவங்களுடைய ஃபாரின் மினிஸ்டர் அராக்சி அவர்கள் என்ன சொன்னார்னா, இந்த டீல் இன்னும் க்ளோஸ் ஆகலை, ஆனால் பேச்சுவார்த்தை போயிட்டு தான் இருக்குது. அப்படி ஒரு செய்தி வரும் பட்சத்தில் நாங்கள் உங்களிடம் அளிக்கிறோம், அதுவரை சற்று பொறுமையாக இருங்கள் அப்படின்னு அவர் ஒரு தரப்பில் வந்து மெசேஜை கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 14 அம்ச கோரிக்கையை பார்த்து இஸ்ரேல் வந்து தக்கான்னு குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் அந்த காட்ஸ் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, ஃபைனலாக ஒரு மெசேஜ் வந்து இனி அமெரிக்காவை நம்பி பிரயோஜனம் இல்லை, இஸ்ரேலை தற்காத்து கொள்வதற்காக தயாராகுங்கள் வேறுங்கள் என்ற அளவுக்கு வந்து வெடிச்சு எறிஞ்சிட்டாங்க. அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கல, என்னப்பா இவ்வளோ பில்டப் கொடுக்குறேன்,
அந்த 14 அம்ச பாயிண்ட்டு படிக்கிறதுக்கு அப்படின்னா நமக்காகவே பாருங்கள் நம்ம தமிழக சேனல் வந்து தமிழில் போட்டிருக்காங்க. அந்த 14 அம்ச கோரிக்கையை வந்து தமிழில் போட்டிருக்காங்க. அது சன் டிவியில் போட்டிருந்தாங்க. அதுவும் ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம். மொதல் பாயிண்ட்டு, லெபனான், காசா உள்ளிட்ட அனைத்து முனைகளிலும் உடனடியாக போர் நிறுத்தம். ஈரானின் உள் விவகாரங்களில் அமெரிக்கா தலையிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட்டு, 30 நாட்களுக்குள் அமெரிக்காவின் கடல்வெளி முற்றுகை திரும்ப பெற வேண்டும். ஈரானை சுற்றியுள்ள அமெரிக்க படைகள் வெளியேற வேண்டும். இது ரொம்ப முக்கியம். இப்போ 30 நாட்களுக்குள் ஆர்மூஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படும். ஈரானின் கச்சா எண்ணெய், பெட்ரோகெமிக்கல் ஏற்றுமதி மீதான தடைகள் ரத்து செய்யப்படும். ஈரானின் மறுசீரமைப்பு பணிகளுக்கு 300 பில்லியன் வழங்க வேண்டும். ஈரான் மீதான பொருளாதார தடையை நீக்க 60 நாட்களுக்குள் பேச்சுவார்த்தை நடத்தப்படும். அணு ஆயுதங்களை உருவாக்க மாட்டோம் என்ற உடன்படிக்கையை ஈரான் மீண்டும் உறுதிப்படுத்தும். பேச்சுவார்த்தை காலத்தில் அமெரிக்கா புதிய தடைகளை விதிக்கக்கூடாது. முடக்கப்பட்ட ஈரான் சொத்துக்கள் படிப்படியாக விடுவிக்க வேண்டும். ஒப்பந்தம் முறையான செயல்படுத்தப்படுகிறது என்பதை கண்காணிக்க சிறப்பு குழு. இறுதி ஒப்பந்தத்திற்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சில் ஒப்புதல் அளிக்க வேண்டும். யுரேனியம் பொருளாதாரம் சார்ந்த மட்டுமே பேச்சுவார்த்தை. ஈரானின் ஏவுகணை திட்டம் இதில் சேர்க்கப்படாது. ரைட்டு. இத்தனை 14 அம்ச பாயிண்ட் முழுக்க ஈரானை சார்ந்த நலன்கள். கிட்டத்தட்ட ஈரான் துணை முதல்வர் ரேஞ்சுக்கு பேசிட்டாங்களா? நான் ஃபஸ்ட்டு சொன்னதுக்கும் நீ இங்கேயும் வந்து மேட்ச் பண்ணிக்கிட்டா இதில் அமெரிக்காவுடைய கோரிக்கை ஏதாவது இருக்கிறதா? நை எல்லாமே கம்ப்ளீட்டாக ஈரானுக்கு சார்ந்த உடன்படிக்கைகள். முழுக்க ஈரானுக்கு அடிபணிந்து விட்டதாகவே கேக்கை வெட்டி பட்டாசு வெடித்து கொண்டாடி மாற்றி ஊட்டிக்கிறாங்க. எங்கே? ஈரானுடைய ஸ்டேட் டிவி சேனலில். இது சைன் ஆக போகுது நாளைக்கு. இது ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கேப் விட்டு கையெழுத்தாக போகுது. G7 சம்மிட் வந்து இப்போ ஜெனீவாவில் கூட்ட போகிறாங்க. ப்ளூம்பர்க் வந்து சத்தியம் பண்ணி சொல்லிட்டாங்க, சத்தியமாக சைன் பண்ண போகிறாங்கன்னு. அது இந்த ஆக்சியோஸ் பத்திரிக்கை இருக்கு பாரு, அவங்க அவ்வளோதான். அதுக்கு மேலே ஓடி வந்து பயங்கரமாக கையெழுத்தை போட்டுட்ருக்குறாங்க. அவ்வளோதான் முடிஞ்சது அப்படின்னு சொன்ன உடனே தான் இப்போ அமெரிக்கா பொறுத்து பார்த்தாங்க. பொறுத்ததுக்கப்புறம் நாங்கள் இது வரைக்கும் எனக்கு அக்ரிமெண்ட்டு வெளியிடணும்னு நோக்கம் கிடையாது, ஆனால் இங்கே பாருப்பா இதுதான் 5 பாயிண்ட் இருந்தால் பிடிச்சிக்கோ அப்படின்னு அமெரிக்கா வந்து ஒரு 5 பாயிண்ட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. அது என்னென்னு பாருங்கள். நம்பர் 1, ஈரான் நியூக்ளியர் மெட்டீரியல் வந்து டெஸ்ட்ராய் பண்ணணும், எல்லாம் ரிமூவ் பண்ணணும். நியூக்ளியர் ப்ரோக்ராம் வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்மேண்டில் பண்ணணும். நாங்கள் அந்த ஃப்ரோசன், அதாவது முடக்கப்பட்ட சொத்துக்கள் வந்து ரிலீஸ் பண்ணவே மாட்டோம் இந்த டீலெல்லாம் முடிகிற வரைக்கும். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை வந்து நீங்கள் முழுமையாக ஓப்பன் பண்ணணும். ஈரானுடைய ஃபண்டு வந்து ஃப்ராக்சி குரூப்புக்கு போகக்கூடாது அப்படின்ற 5 பாயிண்ட்டை ட்ரம்ப் அவர்கள் அவசரமாக போயிட்டாங்க. இந்த 5 பாயிண்ட்லேருந்து ஒரு சிங்கிள் பாயிண்ட்டு கூட நாங்கள் பின்வாங்க மாட்டோன்றாங்க. அவங்க ஈரான் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பேச்சுவார்த்தையை இந்த 5 பாயிண்ட்டெல்லாம் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, நாங்கள் தள்ளி வைக்கிறோன்றாங்க. சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? வெள்ளிக்கிழமை வந்துட்டால் போதும், ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை வந்துட்டாவே போதும், கோட்டசாமி கையில் பிடிக்க முடியல, போர் நிறுத்தம் வந்து விட்டது, இதோ வந்து விட்டது, அதோ வந்து விட்டதுன்ட்டு ஏதாவது பொருளை கிளப்ப வேண்டியது. நல்லா இந்த வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை பங்கு சந்தைகளை அடின்னு அடித்து குறைக்க வேண்டியது. கரெக்டாக அந்த திங்கள் செவ்வாய்க்கிழமை அப்படியே நோட்டமிட வேண்டியது. கரெக்டாக புதன்கிழமை ஒரு பதிவை போட வேண்டியது. அவ்வளோதான், ஈரான் பேசிட்டாங்க, போர் நிறுத்தம் வந்து விட்டது, வெற்றி மாபெரும் வெற்றி, அடிபணிந்தது அப்படின்னு போட வேண்டியது. உடனே பாவம் இந்த முதலீட்டாளர்கள், இந்த பங்குச்சந்தை வர்த்தக முதலீட்டாளர்கள் பாவம். ஈரானில் அமெரிக்காவை நம்ப வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். அவங்க ஒரு மாஃபியா மாதிரி, ஒரு கேங் மாஃபியா மாதிரி செயல்பட்டு இருக்கிறாங்க. அவங்க உடனே ஓடி போய் வாங்க வேண்டியது எல்லாம் விலை உயரும். அப்படியே 2 தாக்குதல், ஏதாவது ஒரு 2 சம்பவத்தை இஸ்ரேலை விட்டோ இல்லை இவங்க விட்டோ 2 சம்பவத்தை செய்ய வேண்டியது, அப்படியே குறைய வேண்டியது. மறுபடியும் வெள்ளிக்கிழமான கோட்டசாமி அவ்வளோதான் திருப்பி கிளப்ப வேண்டியது. இந்த கதையே தான். இந்த கதை இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு ஓடினாலும் ஓடும். இனி முதலீடுகள் நினைச்சாலும் சரி, இனி இன்வெஸ்ட்மெண்ட் முதலீட்டாளர்கள்லாம் ஏற்கனவே விளையாட்டத்தில் பெரிய பாடுபட்டு இருக்கிற இந்த சமயத்தில் ஏசிய நாடு பங்கு சந்தைகள்லாம் வந்து அடி சும்மா மனநடி வாங்குது. திடீர்னு ஒரே ஒரு ட்ரோன் அந்த பக்கம் விழுந்துட்டா போதும், அப்படியே எல்லாமே மார்க்கெட்டே ரெட் ஆகுது, அடி வாங்குது. மறுபடியும் சரிப்பான்ட்டு ஒரு ட்விட்டு. இதெல்லாம் நான் ஏன் இவ்வளோ ஆதங்கமாக சொல்கிறேன் அப்படின்னா, இதில் நிறைய பேர் வந்து சப்போஸ் ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடுறவங்களாம் கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துட்ருப்பீங்க. நான் உங்களுக்காக சொல்ல வேண்டிய ஒரு பதிவாகவும் இருக்கிறது. அந்தளவுக்கு ஒரு சூழ்நிலை ஒரு மோசமாக இருக்குன்றதை சொல்லிட்டு பார்க்கலாம்.
அடுத்தது இப்போ இஸ்ரேல் தாக்கல் நடத்த போகிறாங்க, தாக்கல் நடத்தலை, பேச்சுவார்த்தை நடத்த போகுது. இது எல்லாம் தாண்டி சமீபத்தில் நடந்த ஈரானுடைய அந்த பாலஸ்டிக் மிசைல்ஸ் ஏவுகணைகள்லாம் வந்து என்ன உளவு தகவல்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாங்கன்னா, அவங்க குறைந்தது மலைக்கு அடியில் ஒரு 1650 ஃபீட்டுக்கு அடியில் தான் அவங்களோட ஏவுகணைகளோடலாம் ஸ்டோரேஜ் இருக்கான். அந்த மலையில் ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டு மேலே இருந்து கரெக்டாக ஏவுகணை அனுப்புனாங்கன்னா அங்கே போயிட்டு ரீச் ஆகிற மாதிரி செட் பண்ணுறாங்களாம். பதிலுக்கு இவங்க வந்து B2 ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸ் அடித்தாங்கன்னா கூட அது அதிகபட்சம் 1600 அடிக்கு கீழெல்லாம் போகாதான். இது வந்து 3000 அடி வைடு, 1650 அடி, அது 30 அடி 40 அடி இல்லை 100 அடியை கூட வச்சுக்கோங்க. ஆனால் அவங்க 1600 அடிக்கு கீழே இருக்கிறனால அவங்கக்கிட்ட இருக்கிற மிசைல்ஸை அவ்வளோ சீக்கிரம் அழிக்க முடியாது. இது வந்து விடாகண்டன் கொடாகண்டன் கதை தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்களும் என்ன பண்ணுறாங்க, அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியிலேருந்து வெளியேறுவாங்களா அப்படின்னா அதுக்கான வரைபடத்தையும் பார்த்துக்கோங்க. சுற்றியும் போர்க்கப்பல்கள், டெஸ்ட்ராயர் எல்லாம் சேர்த்து 35 கப்பல்கள் நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸில் மட்டும் 19 கப்பல்கள் நிறுத்தியிருக்காங்க. இந்தியன் ஓஷனில் 6, அங்கே டிஜிபவுட்டி பக்கத்தில் ஃப்ரான்ஸினுடைய நேவி கப்பல் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க, ஃப்ரான்ஸ் அண்ட் பிரிட்டிஷ் கப்பல். அப்புறம் இஸ்ரேல்கிட்ட ஒரு 3, ரெட்சியில் ஒரு 2. இது அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. யாருமே எந்த நிலையிலும் பின்வாங்கவே இல்லை. இந்த சமீபத்தில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலை பெரும் அளவுக்கு எந்த நிலைகளை பயன்படுத்தியிருந்தாங்க, எங்கேருந்து போர் விமானங்கள் வந்தது அப்படின்னா முழுக்க முழுக்க யூகேலிருந்து வந்தது. அதுவும் ஃப்ரான்ஸ் வழியாக கடந்து வந்து தான் தாக்கம் நடத்தியிருக்காங்க. மத்திய தரைக்கடல் பகல் வந்த உடனே அவங்களுடைய அடுத்து எங்கே போகுதுன்ற ஒட்டுமொத்தமாக அந்த ப்ளூடூத் எல்லாமே ஆஃப் பண்ணி, ப்ளூடூத்ன்ற பாருங்க, அவங்க அடுத்த ரேடார் சிஸ்டத்தெல்லாம் ஆஃப் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் எங்கே போச்சுன்னு தெரில. ஆனால் இவங்க தாக்குதல் எல்லாமே வந்து யூகேலிருந்து வந்து தான் நடத்தியிருக்காங்க. இருந்தாலும் இஸ்ரேல் நேற்று காசா மீது மிகப்பெரிய ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. 8 பேர் பக்கம் இருந்து போனதாக சொல்கிறாங்க. ஹமாஸினுடைய முக்கிய நபர்கள் ரெஃப்யூஜி கேம்பில் இருந்து தூக்கி எறியப்பட்டிருக்கிறார்கள், கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு இஸ்ரேல் தரப்பில் சொல்கிறாங்க. இன்னொன்று, இது வந்து காசாவில் நடந்த தாக்குதல். ஹிஸ்புல்லானுடைய நிலைகள் 40 பேர் ஒன்றாக கூடியிருந்த இடத்துல ஒரு பெரிய தாக்குதல் நிகழ்த்தியிருக்கிறோம், நிச்சயம் பெரிய இழப்புகள் இருக்கும் என்று நினைக்கிறேன்றாங்க. இன்றைக்கி டயர் பகுதியை தொடங்கி அடுத்தடுத்து ஹிஸ்புல்லானோட நிலைகளை மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க. இன்றைக்கி 50க்கும் மேற்பட்ட டார்கெட்டை குறி வைத்து, அது இல்லாமல் அவங்களுடைய ஆயுத குடோன்களை அழித்தது மட்டும் இல்லாமல் அவங்க முக்கிய ஆயுதங்களை நாங்கள் கைப்பற்றி இருக்கிறோம் என்றும் கூறியிருக்கிறார்கள். இன்றைக்கி டிஃபென்ஸ் மினிஸ்டர் கேட்ஸ் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, யார் எந்த அக்ரிமெண்ட் போட்டாலும் இஸ்ரேலுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நாங்கள் சதன் லெபனான்லேருந்து வெளியேற மாட்டோம், லெபனான் மீது தாக்குதலையும் குறைய மாட்டோம், ஹிஸ்புல்லா முழுமையாக ஆயுதங்களை கீழே போடும் வரை எங்கள் தாக்குதல் தொடரும் என்று உறுதியாக அளித்து விட்டார்கள். அப்போ அந்த பேச்சுவார்த்தை எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகுன்றதை பார்த்துடலாம். நம்ம ஃபைனலாக அந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் நான் ரஷ்யானுடைய தகவலை சொல்லிட்டு முடிக்கலான் இருக்கேன். அதற்கு முன்பு இன்றைக்கி எல்லை பகுதியில் அமெரிக்கா மெக்சிகோனுடைய எல்லை பகுதியில் அந்த மெக்சிகோனுடைய ட்ரக் கார்ட்டல்ஸினுடைய ஆயுதங்கள் எல்லாமே கைப்பற்றிட்டாங்களாம். இந்த ஆயுதங்களை வைத்து தான் எங்கள் மக்களின் உயிர்களை பறித்ததா, வேர்ல்டு கப்பை நடக்குதுன்னு சொல்கிறீங்களே, இது மாதிரி ட்ரக் கார்ட்டல் கட்ட ஆயுதங்கள் சுற்றிட்டு இருக்குதே, நியாயமா அப்படின்னு திடீர்னு ட்ரம்ப் அவர்கள் வந்து கேட்குறாங்க. நேட்டோ நாடுகள் வந்து அடுத்த ஒரு வலையை வீசிட்டாங்க. இந்த செர்பியா பக்கத்தில் கொசோவோ இருக்கு இல்லையா, கொசோவோ நாடுக்கான முழு உதவியும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம். கொசோவோக்கான அமைதி திட்டத்துக்கு நாங்கள் எல்லாவித உதவிகளும் செய்ய தயாராக இருக்குன்றாங்க. இது பேர் வந்து அமைதி திட்டம் இல்லை, உசுப்பேத்துற திட்டம். இப்போ உக்ரைனையும் ரஷ்யாவையும் அமைதி ஏற்படுத்துகிற பேரில் நேட்டோ போய் உள்ளே நுழைஞ்சிங்க இல்லையா, அதே மாதிரி செர்பியாவையும் இந்த கொசோவோ பிரச்சனை இதையெல்லாம் வந்து அடுத்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுக்க போகிறாங்க. ரைட்டு, கோட்டசாமிங்க எங்கேயுமே சும்மா இருக்க மாட்டாங்க போல், சுற்றி சுற்றி ஏதோ ஒரு பிரச்சனை கிளப்பி விடுவாங்க போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். இன்றைக்கி புடின் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பு ப்ளஸ் வந்து ஒரு முக்கிய மீட்டிங் மாஸ்கோவில் நடந்தது. அந்த மீட்டில் வந்து நிச்சயம் உக்ரைனுக்கு பதிலடிகள் இனி வரும் காலங்களில் ரொம்ப கடுமையாக இருக்கும். இந்த வாரை ஆரம்பித்தது நாங்கள் அல்ல, நேட்டோ தான் இந்த வாரம் ஆரம்பித்தாங்க. இனி ரொம்ப லோ ஆர்பிட்டில் பறக்கக்கூடிய சேட்டலைட்டை நம்ம அடுத்த கூடிய விரைவில் அறிமுகப்படுத்த போகிறோம். ஏஐ பவர் ட்ரோனை வந்து நாங்கள் எல்லை களத்துக்கு கொண்டு வர போகிறோம். ரஷ்யா மேக்ஸிமம் அட்வான்ஸ்டாக இருக்காங்க. ஸோ நெகோசியேஷன் ஒரு பக்கம் வந்து போகிறது இனி நாங்கள் நம்பவில்லை. எதிரிகளுக்கு ஒன்றை மட்டும் உரைக்க விரும்புகிறேன், நிச்சயம் அதற்கான பதிலடிகள் உங்களுக்கு இருக்கிறது. இனி வரும் காலங்களில் கடுமையாக இருக்கும். எல்லை மீறி நடந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கடுமையான ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அதனால தான் ஐரோப்பா என்ன பண்ணிட்டாங்க, இன்றைக்கி ஒரு டிஃபென்ஸுக்கான அக்ரிமெண்ட்டை கொடுக்குறாங்க. யாரெல்லாம்
நம்ம நேஷ்னல் லாவை நம்ம செக்யூரிட்டியை ப்ரீச் பண்ணி நம்மளுடைய ஹியூமன் ஹெல்த்துக்கோ இல்லை நேஷ்னல் செக்யூரிட்டிக்கோ பங்கம் விளைவிக்கிற மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா உடனடியாக ஐரோப்பாவோட ஒப்புதல்லாம் தேவையில்லை, உடனடியாக நீங்கள் தாக்கல் நடத்தலாம்ன்ற அளவுக்கான ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கிறதாக சொல்கிறாங்க. ஃபைனலாக நான் இந்த வரைபடத்தோடு முடிக்கணும்னு விரும்புகிறேன். நேற்று ஆப்கானிஸ்தான் எல்லை பகுதியில் தாக்கல் நடத்தினாங்க இல்லையா, அது பெரும்பாலும் மேலேயும் கீழேயும் சின்ன சின்ன ஒரு துப்பாக்கி சூடுகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இது மே மாதத்துலேருந்து ஜூன் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில இடத்துல எல்லை பகுதியில் ஆங்காங்கே போயிட்டு தான் இருக்குது. அதனால் அப்பப்போ பாகிஸ்தான் அந்த செல்ஃபி பாய்ஸ்னுடைய முக்கிய நிலைகளை அடிச்சுட்டு தாங்கிறாங்க, அணுகுண்டு பாய்ஸ் அப்படின்றது கூட சொல்லிட்டு அந்த 21 இராணுவ வீரர்களோட இறுதி சடங்கை வந்து பெரிய அளவுக்கு நிகழ்த்தப்பட்டிருக்கிறதுன்ற பதிவுகளுமே வந்து பார்க்க முடிகிறது. ஒரே ஒரு தகவலை மிஸ் பண்ணிட்டேன் நான். 10 ஹெஸ்போலாவுடைய ஃபீல்டு கமாண்டர் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் நாங்கள் முக்கிய கமாண்டரை தூக்கி இருக்கிறோன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமுச்சலம், நன்றி, வணக்கம்.